இப்போ வர காலத்துல நெறைய குழந்தைகள் வந்து ஆட்டிசம்ல டயக்னோஸ் ஆறாங்க. லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்கட்டும், இல்ல ADHD இந்த மாரி நெறைய குறைபாடுகள் இப்போ குழந்தையில நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த அம்மாக்கள், அந்த அம்மா, அப்பா வந்து அ நெக்ஸ்ட் டைம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்குற அதுவும் கரெக்ட்டா அந்த 3 மந்த் ஸ்கேன்ல, என்டி ஸ்கேன்ல மூளை வளர்ச்சி தெரியுமா டாக்டர்? என் குழந்தைக்கு இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இருக்கிற மாரி ஆட்டிசம் இந்த குழந்தைக்கும் இல்லையா? எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றது எக்ஸ்ட்ரீம்லி காமன். இப்போ நான் நெறைய பார்க்க முடியுது. பட் ஆனா என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ஆட்டிசம்ன்றது ஒரு பர்ட்டிகுலர் இதனால தான் அந்த ஆட்டிசம் வருதுன்றது ஒரு பர்ட்டிகுலர் பதில் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. அப்படி கிடைக்காதபோது, நம்மளால எந்த ஸ்கேன் பண்ணியுமே பேபிக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப இந்த 3 மந்த் ஸ்கேன்ல என்ன பண்றோம்? பிரெயின் டெவலப்மென்ட் தானே அப்படின்னு நெறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது என்ன தெரியணும்னா, என்டி ஸ்கேன்ன்றது குழந்தைக்கு கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ளூயிட் பார்க்கறது, மூக்கு தண்டு பார்க்கறது, அது எல்லாமே டவுன் சிண்ட்ரோம்ன்ற பர்ட்டிகுலர் குரோமோசோம் கண்டிஷன் வர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் பார்க்குறோமே தவிர, ஆட்டிசம் கிடையாது. ஆட்டிசம்ன்றதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஜெனடிக் டெண்டன்சி சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்விரான்மென்ட் காஸ் சொல்றாங்க. இல்ல குழந்தை பொறந்து அந்த குழந்தையோட எக்ஸ்போஷர்ஸ பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பர்ட்டிகுலர் காரணம்ன்றது இன்னும் ஆட்டிசம்க்கே கண்டறியாத போது, நம்ம ஸ்கேன்ல என்ன சொல்ல முடியும்? அதாவது 3 மாசம் கருன்றது 6 சென்டிமீட்டர் 5, 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த 5, 6 சென்டிமீட்டர் கருவோட பிரெயின்ல இருக்க வேண்டிய உறுப்புகள் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்ல முடியும். அதுவே 5 மாதத்துல பார்க்கலாம், 7, 8 மாதத்துல பார்க்கலாம். குழந்தை பொறந்து 2, 3 வயசு வரைக்கும் கூட பிரெயின் டெவலப் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல 3 மாசம் ஸ்கேன்ல மட்டும் குழந்தையோட உறுப்புகள பார்த்து பிரெயின் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அது பாசிபிலிட்டி இல்ல. ஸோ ஆட்டிசம்ன்றது ஸ்கேன் வச்சு கண்டுபிடிக்கிற டயக்னோசிஸ் இல்ல. குழந்தை பொறந்து நெறைய ஜெனடிக் என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ்னால தான் ஆட்டிசம்க்கு கண்டறியப்படுறதுன்றது ஒரு தியரி. ஸோ என்டி ஸ்கேன் பார்க்கும்போது குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமே தவிர, ஆட்டிசம் கண்டுபிடிக்க முடியாது.